டிஎம்கே, ஐடிவிங் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவிட்டிருந்தீங்க. ஆனா, அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைய எடுத்து அவர் சோசியல் மீடியா மூலியமா பேஷ் பண்ணிட்டுருந்தாங்க. நம்ம மதன் கௌரி அவர்கள். என்ன உங்களோட டார்கெட்டா இருந்தது? அது எப்படி ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு? இல்ல ஆக்சுவலா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மதன் கோரி அவர்கள வந்து டார்கெட் பண்ணி நம்ம வீடியோ போடல. ஆனா வந்து அந்த வீடியோவோட சொல்லப்பட்ட விஷயம் கம்ப்ளீட்டா அந்த வீடியோ கிடையாது. ஆடியோல சொல்லப்பட்ட விஷயம் வந்து கம்ப்ளீட்டா வந்து மதன் கோரி. அது என்னன்னுங்கிற விஷயத்த டீட்டெயிலா போயிரலாம். அதாவது என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்போ இந்த கரூர் இஷ்யூ நடந்துச்சுல்ல 41 பேர். அந்த 41 பேர் மரணத்துக்கு முன்னாடி கரூர்ல வந்து முப்பெரும் விழா ஒண்ணு நடந்துச்சு. அந்த 1,50,000 சேர் போட்டு 1,00,000 பேர் வெளில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல ஒரு கேம்பெயின் வந்து குடுத்தாங்க. மாட்டிக்கிட்டாங்க. அது என்னன்னா, எல்லாருக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட்ட குடுத்து லைக் சோஷியல் மீடியால பார்க்குறவங்கள, ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கேம்பெயின் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த கேம்பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா சோஷியல் மீடியால வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அருணா ஜெகதீஷன் அவரோட ஆணையமோ, இல்ல வந்து எஸ்ஐடி கமிஷனோ, இவங்க வந்து இன்னும் விசாரணை பண்ணி என்ன நடந்துச்சுங்கிறத வந்து சொல்லல. இன்னும் 3 மாதத்துக்குள்ள நீங்க வந்து விசாரணைய முடிச்சு சொல்லணுங்கிறது வந்து ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த டைம்ல ஆளுங்கட்சிக்கு மேல ஒரு பழி, விஜய் அவர்கள் மேல ஒரு பழி. அதாவது நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். இவங்க மேலயும் தப்பு இருக்கு, அவங்க மேலயும் தப்பு இருக்கு. அது வந்து அறிக்கையில தான் அவங்களோட விசாரணையில தான் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். அது அந்த டைம் நம்ம பேசலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல சோசியல் மீடியால மக்கள் மத்தியில மிகப்பெரிய லெவல்ல குற்றச்சாட்டப்படுற நபர் யாருன்னா திமுக. ம். ஸோ அவங்கள தான் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம்.